இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து இரண்டாம் வருகை, அப்புறமா நரகம், பரலோகம், இதை பற்றி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நித்திய நரகம் இருப்பது உண்மையா என்கிற தலைப்பிலே நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். நித்திய நரகம் இருப்பது உண்மையா? உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பேன் வாட்ஸ்அப்பில். அந்த வீடியோவை ஸ்டாச்சர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த ஸ்டாச்சர்ன்ற சாஃப்ட்வேரில் போட்டு டவுன்லோட் பண்ணி ஹை குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இமான் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்டாச்சரில் போட்டு. இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு நித்திய நரகம் இருப்பது உண்மையா? நீங்கள் சொல்லுங்கள், நரகம் இருக்கிறது எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக நம்ம எல்லாருமே நம்பி தான் ஆகணும். ஏன்னா பரலோகம் என்று ஒன்று இருந்ததுன்னா அப்புறம் நரகம்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஸ்டேஜில் இருக்கிறேன். இப்போ ஸ்டேஜில் என்ன இருக்குது? நான் ரொம்ப வெள்ளையாக பிரைட்டாக தெரியறனால என் கலரையே மாற்றி காமிக்குது லைட்டு. அப்போது லைட்டு இல்லை அப்படின்னா இப்போ என்ன ஆகுது? அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. ஒரே அடியாக கருப்பாயிட்டல. அப்போ லைட் இல்லைன்னா அது பேர் என்னது சொல்லுங்க? இருள். சொல்லுங்க. லைட் இருந்ததுன்னா அது வெளிச்சம். லைட் ஆப்சண்ட் ஆயிடுச்சு, லைட் ஒரு இடத்துல இல்லைனா தான் அதுக்கு பேர் தான் இருள். தேவன் மிகவும் நல்லவர். தேவன் இல்லாத இடத்துல தான் பாவம்னு ஒன்று வருது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா அந்த இடத்துல பாவத்துக்கு இடம் இல்லை. வெளிச்சம் ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா இருளுக்கு அந்த இடத்துல வேலை இல்லை. வெளிச்சம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருள் காணாமல் போயிடும். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல வந்தால் பாவம் காணாமல் போயிடும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இரண்டு பகுதிகள். ஒரு காயினுக்கு எப்படி வாலும் தலையும் இருக்குமோ அதே போல் ஒவ்வொரு நம்ம பார்க்குற ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு சைடு இருக்கும். அப்போது ஒரு பக்கம் பரலோகம் இருப்பது உண்மை என்றால் நரகம் இன்னொரு பக்கம் இருப்பது உண்மையே. ஆமென். நிறைய பேர் நினைக்கிறோம், போய் ஏன் பயந்து உட்காந்துருக்கீங்க, பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. நிறைய பேர் நினைக்கிறோம், இவ்வளோ நல்ல ஒரு தேவன் எதுக்கு நரகன்ற ஒன்றை படைச்சி நரகன்ற ஒன்றில் நம்மளை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. நரகத்துக்கு தேவன் நம்மளை போட மாட்டார், நம்மளே தான் நரகத்தை நோக்கி போகிறோம். நம்ம முன்பாக ரெண்டு வழி இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பக்கம் ரைட்டில் இருக்க வழியில் போனால் அது பூந்தமல்லி போகலாம், லெஃப்டில் இருக்கிற வழியில் போனால் பாரிஸ் போகலாம். நான் பூந்தமல்லிக்கு வழியில் தான் போவேன், ஆனால் நான் பாரிஸ் போகணுன்னு சொன்னால் உங்களால் போக முடியுமா? முடியாது. அப்போது பாரிஸ் போகிறதும் யார் கையில் இருக்குது, பூந்தமல்லி போகிறதும் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. நான் பாரிஸ் போகணுன்னு நினச்சா நான் பாரிஸ் போக முடியும். பூந்தமல்லின்னு போகணுன்னு நினச்சா பூந்தமல்லி போகிற வழியில் போனால் நான் பூந்தமல்லிக்கு போயிடுவேன். அப்போது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கு முன்பாக சாய்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கிறார். சொல்லுங்கள், சாய்ஸ் தமிழ் என்ன சொல்கிறது? உங்களுக்கு முன்னாடி சில இங்கிலீஷில் தான் வருது, வாய்ப்புகளை வச்சிருக்கிறாரு. அந்த வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. உங்கள் முன்பாக ரெண்டு வாய்ப்பு வச்சிருக்கிறாரு. ஒன்று, நீ பரலோகத்துக்கு வரலாம், இல்லைனா பரலோகத்துக்கு வரலன்னா பிசாசு இருக்கிற நரகத்தில் என்ன பண்ணுவ, நீ போயிடுவேன்னு சொல்லி ரெண்டு வழியை வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த வழியில் நடக்கிறோமோ, நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோமோ அங்கே தான் நம்ம ஃபைனலாக போய் என்ன பண்ண போகிறோம், சேர போகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, ஆல் ரோட்ஸ் லீட் டு கிரீஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா ரோடும் கிரேக்க நரகத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கரெக்டாக நான் பூந்தமல்லி வழியில் போனால் நான் பூந்தமல்லி தான் போய் சேர முடியும். நான் பாரிஸ் போகிற வழியை போனால் பாரிஸ் தான் நான் போய் சேர முடியும். நிறைய பேர் விசுவாசிகளே நரகன்ற பரலோகத்தை நம்புகிறாங்க. நரகம் ஒன்று சொன்னால் அதை கேலியாக கிண்டலாக பண்ணி சிரிக்கிறார்களே நான் அநேகரை பார்த்துருக்கிறேன். எதனாலனா பிசாசு இவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்ளணும். பிசாசு எங்கே இருக்கிறான்? நரகத்தில் இருக்கிறான். நரகத்தில் இருக்க பிசாசு இன்னொருத்தர் நரகத்தில் வர்றது என்ன பண்ணுவான்? இப்போ சந்தோஷமாக இருக்குது, இவனும் என் கூட என்ன பண்ணணும், நரகத்தில் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் அவன் வஞ்சிச்சு நம்மளுக்கு நரகன்ற ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி நம்மளை வழி நடத்துகிறவனாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் நல்வழியில் நடத்துகிறாரு, பிசாசு நரகத்தோட வழியில் நம்மளை நடத்துகிறான். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பரலோகம் இருக்கிறது நம்புகிறாங்க,
ஆனால் நரகம் ஒன்று இல்லை, அதனால் நம்ம எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் வாழ்கிறதை பார்க்கிறோம். இந்த பிசாசு அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ நரகம் இல்லை என்று வாதிடுபவர்கள் கூறும் காரணங்கள் என்ன? முதலாவது நம்ம பார்க்கிற காரியம், நரகம் இல்லை என்று வாதிடுபவர்கள் கூறும் காரணங்கள் என்ன? இதில் 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. முதலாவதாக பகுத்தறிவுவாதிகள். சொல்லுங்க, ரேஷ்னலிஸ்ட், பகுத்தறிவுவாதிகள். இவங்க எல்லாத்தையும் பகுத்தறிவு வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, ரேஷ்னலாக தான் பேசுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் என்று ஒருவர் இல்லை, ஆகையால் நரகம் என்று ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை என்பது இவர்களுடைய வாதம். இவங்க சொல்கிறாங்க, அறிவியலின்படி மனுஷன் மிருகத்திலிருந்து வந்தான், எனவே மரணத்துக்கு பின் எல்லாம் முடிவடைந்து விடுகிறது என்று இவர்கள் நம்புகிறார்கள். புரியுதா நான் சொல்கிறது? இந்த பகுத்தறிவுவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க கடவுள்னு ஒருத்தர் இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இல்லை இருந்தால் தானே உங்களுக்கு பரலோகம் இருக்கும், நரகம் இருக்கும். அவர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அப்போது நரகமும் என்ன பண்ணல, நரகம்னு ஒன்று கிடையாது, எல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷ்னலிஸ்ட் பகுத்தறிவுவாதிகள் வாதிடுகிறதை பார்க்கிறோம். இவங்க தான் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அடுத்ததா யதார்த்தவாதிகள். சொல்லுங்க, அக்னாஸ்டிக் பீப்புள், யதார்த்தவாதிகள். இவங்க யதார்த்தமாக வாழ்க்கையை வாழணும், நம்ம போகிற போக்கில் போவோம், வாழ்க்கை எப்படி போதும் நம்மளும் இந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த போக்கில் போகணும்னு சொல்லி இவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கைக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இங்கிலீஷ் படத்தை பார்த்தீங்கன்னா அவன் கடவுளை தேங்க் பண்ண மாட்டான், தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்வான். கடவுளை தேங்க் பண்ண மாட்டான், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இவன் என்ன சொல்லுவான்னா, இயற்கைக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, ஆனால் மனிதர்கள் மரணத்துக்கு பின் அக்னி கடலில் நித்தியமாய் வாதிக்கப்படுவார்கள் என்பது சரியான கேலி கூத்து என்பது இவர்களுடைய கருத்தாகும். இவங்க என்ன சொல்கிறாங்க, மனுஷன் இருக்கிறது உண்மைதான், இயற்கைக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது உண்மைதான், ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, மனுஷன் நரகன்ற ஒன்றில் தள்ளப்படுவான் அப்படின்றது ஒரு சும்மா கட்டுக்கதை, அதுவும் ஒரு கேலி கூத்து அப்படின்னு சொல்லி இவர்களும் கலாய்க்கிறத பார்க்குறோம். அப்புறமா மதவாதிகள், ரிலீஜியனிஸ்ட், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். சொல்லுங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. கடவுள் எப்படிப்பட்டவர் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர். அன்பான ஒரு கடவுள் மனுஷனை போய் நரகத்தை தள்ளுவாராங்க? தள்ள மாட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மதவாதிகளாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகையினால மனிதர்களை அவர் நிச்சயமாக நரகத்தில் தள்ள மாட்டார். மரணத்துக்கு பின்பாக மனுஷங்க எல்லாரும் அனைலேட், அவங்க ஒன்றுமில்லாமல் காத்தா போயிடுவாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்மா காத்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மதவாதிகள் சொல்றதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, மனுஷன் இறந்த அப்புறம் அவன் காத்தா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவர்களுடைய நம்பிக்கை இது. இதுல லிபரல்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவே லிபரல்ஸ், கன்சர்வேட்டிவ்ஸ் 2 பேர் இருப்பாங்க. இந்த லிபரல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் அன்பானவர், அவர் கண்டிப்பாக பரலோகத்தை வைத்திருக்கிறார், ஆனால் நரகன்ற ஒன்று கிடையாது, அன்பான தேவன் எப்படி நரகத்துக்கு நேராக நம்மளை தள்ளுவார்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷனில் நான் சொன்னேன், நரகம் இருப்பது உண்மை, கடவுளாக நம்மளை அதில் என்ன பண்ணல, நம்மளே தள்ளலை, நம்ம தான் நரகத்துக்கு நேராக நடந்து போகிறோம். 2 வழி இருக்குது, 2 வழியில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதோடைய முடிவு என்னவோ அங்கே தான் நம்ம போய் சேருவோம். ஓகே, முதல்ல நரகம் இல்லைன்னு சொல்லி இவங்க வாதிடுகிறத பற்றி பார்த்தோம். நரகம் இருப்பது உண்மையா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிற கேள்வி, நரகம் இருப்பது உண்மையா? நம் முதலாவதாக பார்க்கிறோம், நரகம் என்பது எழுத்தின்படி, நம்மளுடைய பைபிள் படி நிஜமான ஒரு இடம். வாசிக்கலாம், என்னாகமம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னாகமம் 16வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். இதுல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை, என்னாகமத்திலே உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். என்னன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மிக கஷ்டப்பட்டு வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கோரேஸ் என்கிற ஒருவன் என்ன பண்ணுகிறான், மற்ற எல்லா ஒரு 250 லீடர்ஸ், 250 தலைவர்களை மோசேவுக்கு எதிராக கூட்டி அவன் சொல்லுகிறான், மோசே
நீ என்னை விட எங்களை விட நீ ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிற, நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான், நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், நீ மட்டும் எப்படி நீ அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்ல முடியும், நீ ஆண்டவருக்கு நீ ரொம்ப பெருசாக சீன் போடுறியே அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராகவும் ஆரோனுக்கு எதிராகவும் இவர்கள் அனைவரும் படையெடுத்து வந்து இவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சியை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஒரு புரட்சி, இவர்களுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள். அப்போ மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புறமாய் விழுந்து ஆண்டவரை நோக்கி சொல்றார், ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிறேன், நான் ஆடு வச்சிருந்த என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் ஊழியத்தை செய்யின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் எனக்கு எதிராக இத்தனை மக்கள் என்னை எழும்பி வராங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவன் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, கோரேசும் அவனுடைய கூட இருக்கிற 250 பேரையும் தனியாக பிரிச்சிரு, அவனை சுற்றி இருக்கிற மற்ற மக்களை தனியாக பிரிச்சு எடு அப்படின்றார். மோசே எழுச்சி நிற்கிறாரு. கோரேசும் அவனுக்கு கூட இருக்கிறவர்களை விட்டு எல்லாரும் விலகுகள் அப்படின்றாங்க. சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா விலகி ஓரமாக போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது. அப்புறம் மோசே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் ஆண்டவருக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிறேன்னா, உண்மையாக ஊழியம் செய்யலை, இவங்க சொல்கிற மாதிரி நானும் ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க, அது உண்மை என்றால் இவர்கள் நார்மலாக மதிப்பாங்க. ஒருவேளை இவர்களை பூமி வாயை திறந்து இவர்களை மூழ்கி போட்டுச்சுன்னா இவர்கள் நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் என்னை அவருடைய விசேஷ ஊழியக்காரனை அழைச்சிருக்கிறான்னு சொல்லி மோசே அங்கே சொல்கிறாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக அதன் பின்பாக பாருங்க, பூமி தன்னுடைய வாயை திறந்தது, அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குடைய எல்லா மனிதரையும் அவர்களுக்குண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. 33வது வசனத்திலே, அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள், பூமி அவர்களை மூடி கொண்டது. லிட்ரலா கோராக் அங்கே நிற்கிறா, கோராக்கை சுற்றி அவனுடைய அந்த 250 தலைவர்கள் நிற்கிறாங்க. பூமி அதோடைய வாயை திறந்து பூமிக்கு உள்ளே இருந்த நரகத்திலே இவர்கள் அனைவரும் விழுந்ததை பார்க்கிறோம். அப்போ நரகம் என்ற ஒன்று இருக்கிறது உண்மையா இல்லையா? நான் சொல்லலை, பைபிளில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக எழுதிருக்கு. இங்கிலீஷில் அதை வாசிக்கலாமா? என்னாகமம் 16:32. என்னாகமம் 16:32 நான் வாசிக்கிறேன் பாருங்க. And the earth opened its mouth and swallowed them and their households and all those associated with Korah together with their possessions. They went down alive into the realm of the dead. என்ன சொல்லுதுன்னா, நரகத்திற்குள்ளாக, அதாவது நரகன்ற ஒரு தனி ஒரு உலகம் இருக்கு, அந்த இறந்து போனவர்கள் இருக்கும் உலகான நரகத்திலே இவர்கள் அனைவரும் இழுத்து கொள்ளப்பட்டார்கள் சொல்லி இந்த இடத்துல வேதத்தில் இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கு. பயங்கரமான ஒரு விஷயம் இல்லை? கேட்கவே பயங்கரமாக இருக்கு. அப்போது இவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க நரகம்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் அவர்கள் சொல்கிறதுக்கு புறம்பாய் சொல்லுகிறது. நம்ம எதை நம்பணும்? மனுஷன் சொல்கிறதையா, வேதம் சொல்கிறதையா? இப்போ வேதம் சொல்லுகிறது, நரகம் என்பது எழுத்தின்படி நிஜமான ஒரு இடம். தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள், பூமி அவர்களை மூடி கொண்டது. இந்த இடத்துல ஷியோல் என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஷியோல் என்றால், இது எபிரேய வார்த்தை. ஷியோல் என்றால் நரகம் என்று அர்த்தம். சொல்லுங்க, நரகம். ஸோ இந்த இடத்துல நரகத்திற்குள்ளாய் இவர்கள் அனைவரும் இழுத்து கொள்ளப்பட்டார்கள். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பழைய ஏற்பாடு நரகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டிலே நரகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். சங்கீதம் 9:17. சங்கீதம் 9:17. பழைய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னு, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இந்த இடத்துல பாருங்க, துன்மார்க்கர்னா பாவத்தில் வாழ்கிறவர்கள். பாவத்தில் யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். ஜாதின ஒன்று மேல் ஜாதி கீழே ஜாதி அதை சொல்லலை. ஜாதின்னு எங்கெங்கெல்லாம் பைபிளில் வருதோ மக்கள், இனம், தேசத்தை குறிக்கிறது. சொல்லுங்க, இப்போ நம்மெல்லாம் இந்தியர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒரு ஜாதி என்று அழைக்கப்படுவோம். ஆப்பிரிக்கர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ஒரு ஜாதி என்று அழைக்கப்படுவார்கள். ஸோ இந்தியா முழுவதுமாக தேவனை மறந்தது என்றால் அப்புறம் என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது?
தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், தேவனை மறந்த இந்தியாவா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்போ இன்னொரு உண்மை இந்த இடத்துல நம்ம அறிகிறோம். நரகம் என்பது தனித்தனி ஆட்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஒரு தேசத்தையும் அது என்ன பண்ணுது, குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் நியாயத்தை கொண்டு வரும்போது தனித்தனியாக மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, மொத்தமாய் ஒரு கண்ட்ரி, ஒரு பெரிய ஜாதிக்கு என்ன பண்ணுவாரா, இதை செய்வார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். துன்மார்க்கர், தேவனை அறியாமல் இருக்கிறவர்கள், தேவனை விட்டு வழி விலகி போனவர்கள், தேவனை அறிந்து பாவத்தில் இருக்கிறவர்கள், இவளை துன்மார்க்கர் என்று சொல்லுவோம். நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஒரு நீதிமான்? சொல்லுங்க. அப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா நீங்கள் நீதிமான்ட்டு? தேவனை அறிந்து அவர் வழியில் நடக்கிற நீங்களும் நானும் நீதிமான்ங்க. உங்கள் பக்கத்தில் கரங்களை பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். பெர்க்மன் செய்ய பாடி முடிச்சிட்டாரு, நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவர் இயேசுவை அறிந்த எல்லாருமே நீதிமான்களாக இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு எரி நரகம் என்று ஒன்று கிடையாது. அதனால் நீங்கள் பயந்து போய் உட்காந்துருக்க வேணாம். இப்படி என்ன பார்க்காதீங்க, பயமாக இருக்குது உங்களை பார்த்தா. இங்கே வசனம் சொல்லுகிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்கள், தேவனை அறிந்து பின்வாங்கி போனவங்க, தேவனை அறிந்து பாவத்தில் இருக்கிறவர்கள், நீங்கள் யாரும் அப்படி செய்யலைன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, சரியா? உங்களுக்கு நரகம் ஒன்று கிடையாது, உங்களுக்கு பரலோகத்தை ஆண்டவர் தருவார். அதனால தான் பூமியில் உடனே நம்மளுக்கு சிக்ஷைன்னு ஒன்று ஆண்டவர் தராரு. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, கூட இருக்கிறவன் தப்பு பண்ணுவான், அவன் ஜாலியாக இருப்பான். நீங்கள் தப்பு பண்ண உடனே பலாருன்னு ஒரு அடை வரும். விழுந்திருக்கா? எனக்கு விழுந்திருக்கு, எல்லாருக்கும் விழுந்திருக்கும், நீங்கள் ஒத்துக்கலனாலும் விழுந்திருக்கும். ஏன்னா தகப்பன் தன் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறார். ஆமென். நம் தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால உடனே நம்மளுக்கு தண்டனை. அவனை விட்டு வச்சிருப்பாரு, கை கழுவி விட்டுருக்கிறார். அவனை, நீ ஆடு ராஜா, நீ நல்லா ஆடு, நேரம் வரும்போது அவனுக்கு நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அதான் இந்த இடத்துல வசனம் கிளியரா சொல்லுது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். நம்ம தேவனை மறக்கலை, நீங்கள் எல்லாரும் உண்மையாக என்ன பண்ணியிருக்கீங்க, உட்காந்துருக்கிறீங்க. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஓகே, இது ஒரு பகுதியில் இருக்கட்டும். மூன்றாவதாய், இயேசு கிறிஸ்து 15 முறை நரகத்தை பற்றி அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எத்தனை முறை? 15 முறை இயேசு எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரோ, எங்கெங்கெல்லாம் அவருடைய தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறாரோ, மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரோ, தேவ ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது எல்லாமே நரகத்தை பற்றி ஆண்டவர் இயேசு 15 முறைக்கு மேலே அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 41, 42. மத்தேயு 13, 41, 42 வாசிக்கலாம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற பாதி பேர் அப்படியே வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கே. கொஞ்சம் ஸ்கிரீனை பார்த்து நல்லா வாசிங்க, சத்தமா வாசிங்க. அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமென். இங்க பாருங்க, மத்தேயுல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்து கொண்டு, தேவனை அறிந்து கொண்டு, இல்லை தேவனை அறியாமல் யாரெல்லாம் அக்கிரமம் செய்கிறாங்களோ, இடரல்களை உண்டாக்குகிறார்களோ, இவர்கள் எல்லாரையும் சேர்த்து அதன் பின்பாக சொல்லப்படுகிறது, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் இயேசு 15 முறை சொல்லியிருக்கிறார். நான் சொன்னேன்ல, அந்த 15 முறையில் இது ஒரு முறை சொல்கிறாரு. அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் எல்லாரையும் சேர்த்து இவர்களை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த ஒரு நரகம் என்கிற ஒரு இடத்திலே இவர்களை அக்கினி சூளையிலே இவர்களை போடுவார்கள் சொல்லிட்டு வேத வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல அநேக இடங்களிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய இடத்துல ஈவன் லைக் இந்த பேரபிள் ஆஃப் த டேலண்ட்ஸ்,
தாளந்து ஆண்டவர் கொடுக்குறாருல, ஒருத்தனுக்கு வந்து 10 தாளந்தை கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு 5 தாளந்தை கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு ஒருத்தனுக்கு 10, ஒருத்தனுக்கு 5, அதுக்கப்புறமா இன்னொருத்தனுக்கு வந்து 2 1 எனக்கே குழம்புது, 5 2 1. ஓகே, கடைசியா ஒன்று வாங்கினவனை பார்த்து சொல்றாரு, இவன் என்ன பண்றான், ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், விதைக்காத இடத்திலே அறுவடை செய்கிறவர் நீர், ஆகையினால நீங்க கொடுத்த இந்த தாளந்தை என்ன பண்ணியிருக்கிறேன், மண்ணு தோண்டி புதைச்சி நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், கேட்கும் போது நான் கொடுக்கலான்னு நினைச்சேன். இவருக்கு பயங்கர கோவம், என்னை பத்தி இவ்வளோ மோசமான ஒரு நீ ஒப்பீனியன் வச்சிருக்கிறியா, என்னை பத்தி இப்படி ஒரு பேட் ஒப்பீனியன் நீ வச்சிருக்கிறியான்னு சொல்லி அவனை சொல்றாரு. மற்ற 2 பேரை பார்த்து, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்னோடு சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்றாரு. ஆனா இவனை பார்த்து சொல்றாரு, இவனை தூக்கின்னு போயிட்டு அழுகையும் பட்கடிப்பும் நிறைந்த இடத்துல தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய தடவை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 15 முறைக்கு மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஓகே, அண்ட் நரகம் என்பது பாவத்திற்கு தரப்படும் சம்பளம். 4வதாக நான் பார்க்கிற மெயின் டாபிக், நரகம் என்பது பாவத்திற்கு தரப்படும் சம்பளம். வாசிக்கலாம் ரோமர் 6:23. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, கிளியராக வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா வெறும் நார்மலா நம்ம இறக்குற ஒரு சாவல்ல, நித்தியமாய் நரகத்தில் போடப்படுகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த இடத்துல மரணம் என்று பாவத்திற்கு நேராய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருத்தன் தெரிஞ்ச பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், தொடர்ந்து ஆண்டவரை விட்டு வழிவிலைக்கு போயிட்டே இருக்கிறான், அவனுடைய ரட்சிப்பை அவன் இழந்து போகிறான் என்றால், இந்த இடத்துல பார்க்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கப்புறமா ஆண்டவர் ஒரு பக்கம் ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸை வச்சாலும் பாசிட்டிவான ஒரு நியூஸ் அடுத்து வச்சிருக்கிறாரு. தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நீங்கள் பக்கத்துல கரங்களை பிடிச்சவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்மளுக்கு தேவன் கிருபை வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் எங்க போவாங்க, நித்திய மரணத்திற்கு நேராய் நரகத்துக்கு நேராய் தள்ளப்படுவார்கள். ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம், கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, எனக்கு ரொம்ப ரொம்ப என்னை பயமூர்த்தின பாட்டு, என்ன எனக்கு இப்போ வரைக்கும் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. எங்களுடைய பயிற்சியில் கிட்ஸின்னு சொல்லி ஒன்று நடத்தினாங்க. அப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட், பாவத்தின் சம்பள மரணமே. ஞாபகம் இருக்கா? தேவ கிருபை அளிக்குமே, உனக்கு தெரியாதல்லவே நித்திய ஜீவன் இலவசமே. ரோமர் 6:23 லெஃப்ட் ரைட் சொல்லிட்டே அந்த பாட்டை பாடி, ஏன்னா அந்த பாட்டு கேட்கும் போதே என்ன வரும், அப்போ நம்ம பாவம் செய்யவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நான் கற்றுக்கிட்ட பாட்டின்னு எனக்கு இன்னும் நினைவில் இருக்கு. ஸோ இந்த வசனம் ரோமர் 6:23 நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மறக்க கூடாமல் இருக்க வேண்டிய ஒரு வசனம். சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா சும்மா இப்போ நம்ம இறக்குற இந்த மரணத்தை அது குறிக்கல, நித்திய மரணத்தை குறிக்குது. அதுக்கு நம்ம ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தல் 20:14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அல்லேலூயா. இங்க பாருங்க, இது வெளிப்படுத்தல்ல யோவான் மூலமாய் ஆண்டவர் எழுதுகிறார், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அப்போ முதல் மரணம் நம்ம இந்த பூமியில இறக்கிறது, அது ஒரு பக்கம் இருந்தாலும், இரண்டாவது மரணம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுதான் நரகத்தில் தள்ளப்படுகிற ஒரு அனுபவம். இது யாருக்கு கிடைக்கும்? நம்மளுக்கு கிடைக்குமா? நீங்க பாக்குறது அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதான், இன்னும் நாளைக்கே தூக்கின்னு போய் உங்களை நரகத்தில் உட்கார வச்ச மாதிரி. ஏன் முறைக்கிறீங்க? பயமா இருக்கு.
இங்க வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அப்போ நம்ம தேவனை மறக்காமல் அவருக்கு உண்மையாய் வாழ்கிற வரைக்கும் இது நம்மளுக்கு கிடையாது. அல்லேலூயா. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்னாலே இந்த மரணம் அக்கினி கடலில் தள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. நம்ம அந்த வீடியோ பார்த்துடலாமா? அந்த வீடியோ போட்டுருங்க. வீடியோ ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றினா, இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் கிடையாது, யாரும் பயப்பட வேணாம். இது கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு சம்பவம். ஓகே, ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. 2 நண்பர்களும் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க. ஒருத்தன் கிறிஸ்தவன், ஒருத்தன் கிறிஸ்துவை அறியாதவன். இதில் இவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒருத்தன் பரலோகத்துக்கு போகிறான், ஒருத்தன் நரகத்துக்கு வரான். நரகத்தில் இருந்து இந்த நண்பன் பரலோகத்தில் இருக்கிற நண்பனுக்கு ஒரு லெட்டரை எழுதுறான். என்ன எழுதுறான்? ஒரு லெட்டர் எழுதுறான். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்களா? அதை இந்த நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு நண்பர்களுக்குள்ளாய் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். இது ஒரு லெட்டர். ஓகே, நம்ம பார்ப்போம், அந்த வீடியோவை பார்ப்போம். ப்ரோ ப்ரெசென்டருக்குள்ளே போட்டிங்கன்னா ஈஸியாக ப்ளே பண்ணிடலாம். ப்ரோ ப்ரெசென்டருக்குள்ளே போட்டு அப்படியே ப்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகும். கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். சரி, ஓகே, இவங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே அடுத்த பாயிண்ட் போவோம். இது தேவ பிரசனத்திலிருந்து நீங்களாகும் ஒரு அனுபவம். சொல்லுங்க, இது தேவ பிரசனத்திலிருந்து நீங்களாகும் ஒரு அனுபவம். மரணம் அந்த நரகம் என்பது தேவ பிரசனம் இல்லாத ஒன்று தான் நரகம். நான் உங்ககிட்ட சொன்னேன், ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இருள் எங்கே வரும்? வெளிச்சம் இல்லாத இடத்துல தான் இருள் வரும். கரெக்டா? அப்போ தேவ பிரசன்னம் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துக்கு பேர் தான் நரகம். ஓகேவா? வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து, அவருடைய பிரசன்னத்திலிருந்து, அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்கின எல்லாரும் நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அப்போ இந்த இடத்துல வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகிறதே நரகத்திற்கு சமானம் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். ரெடி ஆயிடுச்சா வீடியோ? இந்த இடத்துல இப்போ என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகிறதே நரகத்திற்கு சமானம் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், ஆனால் நம்மளுடைய நண்பர்கள் பரலோகத்துக்கு வருவார்களா? உங்களுக்கு முன்பாக இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். நம்ம ஆண்டவர் இயேசுவை அறிந்ததுனால, அவர் பிள்ளைகளாய் மாறினதுனால பரலோகத்துக்கு போயிடுவோம். நம்ம கூட படிக்கிற நண்பர்கள், கூட வேலை செய்கிற நண்பர்கள், உங்களோடு கல்லூரிக்கு வருகிற நண்பர்கள் உங்களோடு பரலோகத்துக்கு வருவார்களா? இந்த நாளிலே இந்த கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் 5 காரியங்களை பார்த்தோம். நரகம் என்பது வேதத்தின்படி நிஜமான ஒரு இடம். பழைய ஏற்பாடு நரகத்தில் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவும் 15 முறை மேலே நரகத்தை பற்றி பேசுகிறதை பார்க்கிறோம். அதன் பின்பாக பாவத்திற்கு சம்பளம் மரணம், நரகம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நரகம் என்பது தேவ பிரசன்னத்திலிருந்து விலகுகிற ஒரு அனுபவம் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் இருக்கிற நண்பர்கள் 2 பேர், ஜாக்கு, ஜோஸ். இதில் இருவரும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஒன்றா சுற்றுனாங்க, ஒன்றா போனாங்க, ஒன்றா வந்தாங்க. ஆனால் ஜாக் ஆண்டவரை அறிந்திருந்தும் ஜோஸுக்கு ஆண்டவரை பற்றி அவன் சொல்லாமல் போனான். ஜோஸ் நரகத்துக்கு தள்ளப்பட்டான். அந்த இடத்திலிருந்து நண்பனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான். அதனால் அப்படியே எல்லாரும் எழுச்சி நின்று கொஞ்ச நேரம் நம்மளை அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தாப்பா, எங்களுடைய உறவினர்கள், என் கூட இருக்கிறவர்கள், என் நண்பர்கள், என்னுடைய வேலை செய்கிறவங்க, என்னோடு
ஸ்கூலில் படிக்கிறவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக சமூகத்தில் வருகிறேன்னு சொல்லி பாரத்தோடு எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் அவர்களுடைய கரத்தில் தருகிறாப்பா. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுடைய மனசை தொற்றுக்கலாம். இந்த நாளில் இந்த வீடியோ ஒரு சேஞ்சை, ஒரு பாரத்தை உங்களுடைய மனசில் வைத்திருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி அந்த பயத்தோடு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, பரலோகத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணீங்க, உண்மைப்பா. ஆனால் பரலோகம் இல்லாத ஒரு இடம், தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு இடம் நரகம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது வேதத்தின்படி உண்மை என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே, நீரே இந்த எரி நரகத்துக்கு நேராக எங்களுடைய நண்பர்கள் போய்விடாதபடி அவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் பாரத்தோடு கேளுங்க. எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? வாய்களை திறந்து யாரும் அமைதியாக இருக்க வேணாம். அவங்க நண்பர்களுடைய பேரை சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லுங்க. அவங்களுடைய எந்த பேராக இருந்தாலும், ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவர் பற்றி சொல்லி கேட்காதவர்கள் எல்லாரையும் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? பாரத்தோடு எல்லாரும் கேளுங்க. இயேசுவே, இந்த நாளிலே எங்களுடைய நண்பர்களை உடைய சமூகத்தில் தருகிறோம். எங்களுடைய நண்பர்களை உடைய சமூகத்திலே தருகிறோம். இயேசுவே, நீரே அப்பா எங்களோடு இருந்து நடத்துகிறவர். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய சமூகத்தில் தருகிறோம். கேளுங்க, எல்லாம் கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. நம்ம சத்தம் உயரட்டும். நண்பர்களை குறித்து சத்தங்கள் உயரட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா அவர்களுடைய நண்பர்களுக்காய் ஜெபிக்கிறதை பார்க்கிறீர். கூட வேலை செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறதை பார்க்கிறீர். சத்தமே இல்லையே, நல்ல உங்க நண்பருக்காக பாரத்தோடு ஜெபிங்க. அவங்க பேரை சொல்லி பாரத்தோடு ஜெபிங்க. நம்முடைய சத்தம் பரலோகத்தை எட்டுவதாக கம்பீர சத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் நண்பர்களுடைய பேரை சொல்லி, பிள்ளைங்க எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேரை சொல்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. உங்கள் கூட ரட்சிக்கப்படாத அநேகர் இருப்பாங்க, இயேசுவை பற்றி அறியாத அநேகர் இருப்பாங்க. பாரத்தோடு கேட்போமா? ஆண்டவரே, நான் பரலோகம் போயிடுவேன்ப்பா, என்னுடைய ஃப்ரெண்டு நரகத்திலிருந்து என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கக்கூடாது. நீ மட்டும் பரலோகம் போயிட்ட, என் கூடவே இருந்த, ஆனால் ஆண்டவர் இயேசுவை பற்றி ஒரு நாள் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு அவர்கள் ஒரு வார்த்தையை நம்மளை பார்த்து கேட்டக்கூடாது. எரி நரகம் என்பது உண்மை. ஆண்டவர் எரி நரகத்தை அங்கே வைத்திருக்கிறார், பிசாசுக்காக வைத்திருக்கிறார். நமக்கு முன்பாக 2 வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு போகிற ஒரு வழி, நரகத்துக்கு நேராக போகிற ஒரு வழி. நம்ம எந்த வழியில் நடக்கிறோமோ அந்த வழியில் முடிவில் என்ன இருக்கிறதோ அதே தான் நாம் நித்திய ஜீவனில் பெற்றுக்கொள்வோம். நித்திய வாழ்க்கையை அதில் தான் நாம் அனுபவிப்போம். பரலோகத்துக்கு நேராக போகிற வழியில் நடந்தோன்னா பரலோகத்தை ஆண்டவர் தருவார். நரகத்துக்கு நேராக போகிற வழி, பாவத்தில் வாழ்ந்து இயேசுவை அறிந்து அவரை மறுதலித்து பின்வாங்கி போய் அந்த வழியில் வாழும்போது, பாவத்தில் வாழும்போது எரி நரகத்தை நம்மளுக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறார். இது யாருக்கும் விலக்கி வைக்கல. அவர் எல்லாரும் பாரத்தோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பாரத்தோடு ஜெபிங்க. உங்கள் உறவினர்களுடைய பேரை சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய உறவினர்களை என்னுடைய கரத்தில் தருகிறப்பா. ஆண்டவரே, என்னுடைய நண்பர்களை என்னுடைய கரத்தில் தருகிறப்பா. இந்த நாளில் இந்த வீடியோ நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி, நம்மளை எல்லாரும் ஒரு கேள்வி கேட்க வைத்திருக்கிறது. என்னன்னா, நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்களா? நீங்கள் கேளுங்க, உங்களை பார்த்து கேளுங்க. உன்னுடைய ஃப்ரெண்டோ உன்னுடைய உறவினரோ உன்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்களா? அவங்களோடு இருந்த, அவங்களோடு நீ பழகின, அவங்களோடு நேரத்தை செலவிட்ட, ஆனால் ஒரு வார்த்தை ஆண்டவரை பற்றி நீ சொன்னாயா? ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசுவின் நித்திய ஜீவனை குறித்து நீ, நித்திய ஜீவன் நம்மளுக்கு தருகிறாரே அதை குறித்து நீ சொன்னாயா? சுவிசேஷத்தை குறித்து சொன்னாயா? ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டா பரலோகம் நம்மளுக்கு இலவசமாய் கிடைக்கும்ட்டு சுவிசேஷத்தை நீ சொன்னாயா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தருகிறோம்ப்பா. கேளுங்க, கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் அமைதியாக இருக்க மாட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் இனிமேல் அமைதியாக இருக்கவே மாட்டோம். ஆண்டவரே, எங்கள் நண்பர்கள்கிட்ட அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய பற்றி சொல்லுவோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களை பற்றி சொல்லுவோம். எங்கள் வேலை செய்கிறவங்ககிட்ட உங்களை பற்றி சொல்லுவோம்ப்பா. நல்ல வாயை திறந்து அறிக்கை இடுங்க. நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி அறிக்கை இடுங்க. எங்களுடைய நண்பர்களிடத்தில் இந்த காரியங்களை நாங்கள் சொல்லுவோம்ப்பா. நாங்கள் அமைதியாக இருக்க போகிறதில்லை. நாங்கள் அமைதியாக இருக்க போறதில்லை. இயேசுவே, நாங்கள் தொடர்ந்து உம்மை பற்றி சொல்லுகிறவர்களாய் எங்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராகப்பா. எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக தகப்பனே. இந்த நாளிலே எங்களை உடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், எங்களோடு இருந்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவேன் என்று சொன்னவர். நாங்கள் உம்மை அறிந்த பிள்ளைகள். ஆண்டவரே, எங்களுக்கு இலவசமான பரலோகத்தை தருகிறீர். முது பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த இடத்துல எங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த இடத்திற்கு நாங்கள் மாத்திரம் இல்லப்பா,
எங்களோடு இருக்கிற எங்கள் நண்பர்கள், எங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்கள் கூட இருக்கிற எல்லாரும் பரலோகத்தில் வந்து எங்களோடு சந்தோஷமாக இருக்கும்படியாக தேவனே எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்படியாக, சொல்லும்படியாக, பிரசித்தப்படுத்தும்படியாக எங்கள் உதவி செய்வீராக. அப்பா நீரே எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த நாள் வார்த்தையின்படியே தேவனே நாங்கள் இந்த நரகத்தை, அப்பா நரகம் என்ற ஒரு இடத்திற்கு நாங்கள் போய்விடாதபடி எங்களுடைய நண்பர்களை அந்த இடத்துல நாங்கள் அவங்க எங்களை பார்த்து ஒரு வார்த்தை அப்படி கேட்டக்கூடாது, எனக்கு நீ ஆண்டவர் இயேசுவை பற்றி சொன்னாயா அப்படின்ற வார்த்தை எங்களை கேட்காதபடி நாங்கள் எங்களுடைய கடமையில் உண்மையாக இருக்கும்படியாக உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.